ஓம் சாந்தி. இன்று நாம் தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய அமிர்த வாக்கியத்தை கேட்போம். சேவாதாரி என்றாலே தியாகி மற்றும் தபஸ்விகள். நம்ம அனைவருக்குமே ஒரு லட்சியம், நல்ல லட்சியம் இருக்கின்றது. அந்த லட்சியம் என்னவென்றால் நாம் முழுமையாக தூய்மையான ராஜ ரிஷியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ராஜ ரிஷி என்றாலே அர்த்தம் பவித்திரமானவர்கள். யோகியினுடைய அர்த்தம் நிரந்தரமாக ஒரு தந்தையினுடைய நினைவில் சர்வ சம்பந்தமும் அவர் ஒருவரோடு வைப்பதுதான் யோகி. யாரோடு நம்முடைய நினைவு தொடர்பு இருக்கின்றதோ அவருடைய நினைவினால் நம்முடைய விகர்மங்களும் விநாசமாகும். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குமே என்ன லட்சியம் இருக்கு என்றால், நாம் அனைவரும் பாவனமாக ஆக வேண்டும். இரண்டாவது லட்சியம், நாம் அனைவரும் ராஜ யோகியாக ஆகி கடந்த காலத்தினுடைய 63 ஜென்மத்தினுடைய விகர்மங்களை விநாசம் செய்வது. மூன்றாவது லட்சியம், நாம் தபஸ்வியாக ஆக வேண்டும். தன்னுடைய சம்ஸ்காரங்கள் அனைத்தையுமே தமோ குணமான சம்ஸ்காரங்களை நம்முடைய நினைவு பலம், தபோ பலத்தின் மூலம் மாற்றம் செய்ய வேண்டும். இந்த 3 லட்சியம் நம்ம அனைவருக்குமே இருக்கின்றது இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே எப்போ பரமாத்மாவினுடைய அறிமுகம் கிடைச்சதோ, பாபாவினுடைய மடியில வந்துட்டோமோ, அப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த 3 லட்சியம் இருக்கு. நான் தூய்மையாக வேண்டும், நான் ராஜயோகியாகி 63 ஜென்மா செய்த விகர்மங்கள் பாவ செயல்களை அழிக்க வேண்டும். மூன்றாவது, நான் தபஸ்வியாகி என்னுடைய சம்ஸ்காரங்களை, என்னுடைய தமோ குணங்களை தவ வலிமையினால் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான். சரி, தபஸ்யா என்றால் அர்த்தம் என்ன? ஹே ஆத்மாக்களே, உங்களுடைய நினைவை நீங்கள் என்னிடம் செலுத்துங்கள். அந்த நினைவில் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது நீங்க வெற்றி அடைவீர்கள் என்று பாபா நமக்கு சொல்றாங்க. கர்மேந்திரியங்களை நாம சீத்தளமா வச்சுக்கோம். எப்போதுமே நம்முடைய கர்மேந்திரியங்களை குளிர்ந்த நிலையில வச்சுக்கோம். அதுக்கு நாம செய்ய வேண்டியது தபஸ்யா. தபஸ்யாவுக்கு ஆதாரம் என்ன? இப்போ நம்ம தவம் செய்யணும், தபஸ்யா செய்யணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன? ஃபவுண்டேஷன் எதுனா ஞானம். இது நமக்கு புதுமையான ஞானம். ஏன்னா நம்ம வேத சாஸ்திரங்கள், உபன்யாசங்கள் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வேற. இப்போ பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கறது வேற. இது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுட்டோம். இப்போ நினைவு, யோகா. சரி, யோகத்துக்கு ஆதாரம் என்ன? ஞானம். எவ்வளவு ஞானத்தினுடைய ஆதாரத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு யோகத்தினுடைய பலமானது நமக்குள்ள சேமிப்பாகும். ஞானத்தினுடைய ஃபவுண்டேஷன் நம்முடைய வாழ்க்கையில இமயமலை போல ரொம்ப உறுதியான ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்கும். ஞானத்தினுடைய அஸ்திவாரம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யோகத்தினுடைய ஃபவுண்டேஷனும் இல்லைன்னு தான். அதனாலதான் சொல்லப்படுது, நம்முடைய முதல் அஸ்திவாரம் என்னன்னா ஞானம். ஞானம் மற்றும் யோகத்தினுடைய அஸ்திவாரம், அதுக்கு அடுத்துதான் நம்பிக்கை. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே தனக்குத்தானே நம்ம கேட்கணும், எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, ஆனா அந்த ஞானத்தின் மேல எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? ஞானத்தினுடைய எல்லா பாயிண்ட்ஸ் நான் நினைவு வச்சிருக்கேன், ஏன் மற்றவங்களுக்கு கூட நல்லா சொல்றேன் நான், ஆனா எனக்கு அந்த ஞானத்தினுடைய கருத்துக்களில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கின்றது? எங்கேயாவது என்னுடைய உள்ளத்துல அந்த ஞானத்தின் மீது சந்தேகமான அவநம்பிக்கையான கேள்விகள் வருதா? சோதனை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, எனக்கு யார் கற்றுக் கொடுக்குறா இந்த படிப்பு கற்றுக் கொடுக்கிறவர் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றதா? சோதனை பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. முழு உலகமுமே யார தேடிட்டு இருக்கிறோ அவர் நம்ம கிட்ட பலியாக இருக்க. உலகத்துல ரிஷி, முனிகள், பக்தர்கள் எல்லாருமே இவரை அடையறதுக்காக கடுமையா தவம் பண்றாங்க, தபஸ் பண்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில இறைவனை அடையறதுக்காக. ஆனா நாம அவரை அடைஞ்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, அது உள்ளத்துல வருதா? பகவான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஸ்வயம் பகவான் என்பது என்னுடைய உள்ளத்துல அந்த பெருமையும் அந்த ஆன்மீக போதையும் இருக்கா? பகவான் என்கிட்ட பலியாகி இருக்காரு, பகவான் என் மீது அன்பு காட்டி எனக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கிறார், அவ்வளோ அவர் மேல நம்ம பலியாகணும். அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கா? எல்லாத்தையும் விடுத்து என்னுடைய வாழ்க்கைய
நான் பாபா கிட்ட அர்ப்பணம் செய்துட்டேனா? பாடல் கூட இருக்கு இல்லையா, நீங்க அன்பு காட்டினாலும் சரி, நீங்க என்னைய விட்டு விலகி போனாலும் சரி, அப்படி பாடல் இருக்கு. பகவான் கூட பரீட்சை எடுப்பாரு, நம்மள சோதனை பண்ணிட்டு தான் ஸ்வீகார் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய பரீட்சை எல்லாமே ரொம்ப அதிசயமா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் பேப்பர் வரும்போது நம்முடைய புத்தியே வேலை செய்யாது, நமக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு பேப்பர் வந்துச்சு, அந்த பேப்பர்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன், அது கூட நமக்கு தெரியாம போயிடும். டெஸ்ட் பேப்பர் ரொம்ப அதிசயமா இருக்கும், நம்முடைய புத்திக்கு எட்டாததா இருக்கும், புரிஞ்சுக்கிற திறனுக்கு எட்டாததா இருக்கும், யோசிச்சதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், வர்ணிக்க முடியாததா இருக்கும். ஆனா டெஸ்ட் வரும்போது அதுல நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஆச்சரியமா அவங்க காணப்படுறாங்க. பாபா சொல்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க, தாரணை செய்யறாங்க, நடைமுறையில கொண்டு வராங்க, அப்புறம் ஆச்சரியமா காணப்படுறாங்க. அப்போ டெஸ்ட் பேப்பருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல இருக்கும். அவங்கவுங்களுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கு, அதன் ஆதாரத்துல அவங்களுடைய டெஸ்ட் பேப்பர் இருக்கும். உலகத்துல கூட பாருங்க, எப்படி ஒரு நகை வியாபாரி இருக்காருன்னா, அந்த வைர வியாபாரி என்ன பண்ணுவார், வைரத்தை ஃபர்ஸ்ட் லென்ஸ் வச்சு பாக்குறாருல, டெஸ்ட் பண்றாருல, அந்த வைரம் நல்ல வைரமா இல்ல டூப்ளிகேட்டான்னு பாக்குறாருல, தங்கத்தை உரைச்சு உரைச்சு பாக்குறாருல, இது ஒரிஜினலா ஆர்டிபிஷியலா சும்மா ஷோ காட்டுறதா என்னங்கிறத அவர் உரைச்சு உரைச்சு பாக்குறாருல. ஏன்னா இன்னைக்கு காலத்துல பாருங்க, அமெரிக்கன் வைரம், அமெரிக்கன் தங்கம் நிறைய வெளி வந்திருக்கு. அதுவும் செயற்கையா இருக்கிறது ரொம்ப ஷோவா இருக்கே. இன்னைக்கு இந்த செயற்கையினுடைய ஷோல தான் உலகமே மாட்டிட்டு இருக்கு. அப்ப நாம ஃபர்ஸ்ட் சோதனை செய்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு உயிர் தானம் கொடுத்த பாபா, எனக்கு உயிரே கொடுத்த வாழ்க்கையே கொடுத்த பாபாவை எந்த சூழ்நிலையிலும் உயிரே போனாலும் என்னுடைய தாரணையை நான் விடக்கூடாது. எனக்கு அன்பு காட்டினாலும் சரி, என்னை கவனிச்சுக்கிட்டாலும் சரி, என்னை விட்டு விலகினாலும் சரி, நான் அவர் மீது அன்பு காட்டுவேன். இந்த உறுதியான உறுதிமொழி நம்ம பாபா கிட்ட இருக்கு. பாபா கூட சொல்லுவாரு, சில நேரம் சாக்கார பாபா சொல்லுவாங்க, நான் ஆர்டர் பண்ணுவேன், நீ யோகியே இல்ல, கெட் அவுட் அப்படின்னு பாபா சொல்லுவாரா. சில நேரம் பாபா சொல்றாரு, நீங்க தவறுகள் செய்திருக்கீங்க, உன்னுடைய தவறு உறுதி செய்யப்பட்டுடுச்சு, அதனால நீ கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி பாபா கெட் அவுட் சொன்னா நீங்க விட்டு போயிடுவீங்களா, இல்ல வாசல்லையே உயிர் விட்டுருவீங்களா? இப்படிலாம் பாபா விளையாட்டுக்கு குழந்தைகள்கிட்ட பேசுவார். விளையாட்டுக்கு பேசினாலும் கூட விஷயம் என்னவா இருக்கும்னா, அவர் பாப்பாரு, என் குழந்தை நம்பிக்கையில எப்படி இருக்கு, என் குழந்தை தாரணையில எப்படி இருக்கு. ஒன்று தாரணை, இன்னொன்று பாபா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. உயிரே போனாலும் சரி தாரணையை விடக்கூடாது. நம்பிக்கையில எவ்விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் வரக்கூடாது. ஏன்னா பாபாவுடைய நம்பிக்கையில டெஸ்டிங் வரும். நாம எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கோமா, சர்வஸ்வத்தையும் தியாகம் பண்ணியிருக்கோமா, அந்த டெஸ்டிங் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக வேணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கிறேன்னா அப்போ நம்பிக்கையில குறைவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஒருவேளை நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணலன்னா எனக்கு நம்பிக்கையினுடைய குறைவு எங்கேயோ குறைவு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்களே யோசிச்சு பாரு. சிந்தனைகள்ல நான் பாபாவுடையவங்க, பாபா என்னுடையவர், நான் தியாகம் தபஸ்யாம் என்னுடைய சக்தியை எனக்குள்ள நான் எவ்வளோ சேமிப்பு பண்ணிருக்கிறேன் பாருங்க. தியாகம்னா என்ன? எல்லா விஷயங்களிலிருந்தும் தியாகம் செய்யும். தூக்கத்தை தியாகம் பண்றது, உணவுகளை தியாகம் பண்றது, ஓய்வை தியாகம் பண்றது, சுக சாதனங்களை தியாகம் பண்றது, இதை விட பெரிய தியாகம் எல்லாம் இருக்கு. இதை விட பெரிய தியாகங்கள்னு சொல்லப்படுறது எது? புத்தியினுடைய தியாகம், மனதினுடைய வழிபடி போறது தியாகம் பண்றது, சங்க தோஷத்தினுடைய தியாகம், அபிமானத்தை தியாகம் செய்வது, அகங்காரத்தை தியாகம் செய்வது, மனதினுடைய இச்சைகளை தியாகம் செய்வது, உடலினுடைய இச்சைகளை தியாகம் செய்வது, இவைகள் தான் மிகப்பெரிய தியாகமாகும். அப்போ நான் தியாகம் பண்ணிட்டேனா இல்லையா? இல்ல என்னுடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகள் உட்கார்ந்து இருக்கா? அது நம்ம பார்க்கணும். எப்படி பாருங்க, பக்தி மார்க்கத்துல மார்கழி மாசம்னா விரதம் இருக்கிறாங்க. சிலர்
12 நாள் 21 நாள் விரதம்லாம் இருக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா பாபா நமக்கு அப்படிலாம் விரதம் இருக்க சொல்லல. நம்ம பட்டியில இருக்கிறோம்னாலே விரதம் தானே அர்த்தம். பாபா பட்டின்னு வைக்கிறதே எதுக்காக? நான் எந்த அளவுக்கு தியாகி தபஸ்வி ஆகியிருக்கேங்கிறத செக் பண்றதுக்காக தான். எது வரைக்கும் நான் தியாகி ஆகல, தபஸ்வி ஆகலையோ அது வரைக்கும் சேவையில கூட நமக்கு வெற்றி கிடைக்காது. அநேக முறை நம்ம பாக்குறோம், சேவா நல்லா செய்யறாங்க, அப்ப சேவைக்கு நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. சிலர் சேவையை கண்டு பயந்து போறாங்க. ஏன்னு கேட்டா அங்க மரியாதை என்ற ஆசை இருக்கு அவங்களுக்கு. அந்த மரியாதை என்ற ஆசை இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா சேவையில வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. சங்கட்டன்ல வரணும், குழுல வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சகயோகம் பண்ணணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சகயோகம் பண்ணும்போது அனுசரிக்கக்கூடிய சக்தி வேணும். அப்ப இப்படி உயர்ந்த சக்திகள் நமக்கு தேவைப்படுது. அப்ப சேவா பண்ணணும்னா சுதந்திரமா தனியால இருந்து சேவா பண்ண முடியாதுல்ல. ஒரு குழுல இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் எல்லாரோடும் இணைந்து தானே சேவை செய்ய முடியும். அப்ப நான் தனிமையில இருந்து ஒன்றும் செய்ய முடியாது, குழுல இருந்து தான் நான் செய்ய முடியும். அப்ப குழுல இருந்து நான் செய்யணும்னா அது கூட என்னுடைய பரீட்சை எடுக்குது இல்ல, என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒரு பாபா தான் உலகம், பாபாவை தவிர வேற எதுவுமே இல்லை, உலகமே பாபா தான். அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? அதனால நம்ம அப்ப பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கை என்ற படகினுடைய கயிறு யார் கையில கொடுத்துருக்கேன், நங்கூரம் யார்கிட்ட கொடுத்துருக்கிறேன், பாபா கிட்ட கொடுத்துருக்கேனா? என்னுடைய படகினுடைய அந்த படகோட்டி தானே பாபா, படகோட்டி பாபா கிட்ட என்னுடைய முழு பொறுப்பு ஒப்படைச்சிட்டேனா? படகு ஆடுது அசையுது, ஒருவேளை பாபா கவனம் கொடுக்கலையோ என்ன ஆச்சோ, அப்படி எனக்கு அவநம்பிக்கை வருதுன்னா நம்பிக்கையில இன்னும் முழுமையா இல்லைன்னு தானே அர்த்தம். நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு மாற்றங்கள். எனக்கு மாற்றமே வரல, நான் மாறவே இல்லை, மாறவே மாட்டேங்கிறேனா அப்படின்னா நம்பிக்கையில் குறைவு இருக்கின்றது. ஏன்னா மாற்றத்திற்கான விதி என்னவென்றால் நம்பிக்கை. அடுத்து அப்ப இந்த நம்பிக்கைக்கு விதி என்ன? அன்பு. எனக்கு பாபா மேல அன்பு இருக்கு அப்படின்னா நம்பிக்கையும் இருக்கு. பாபா மேல நம்பிக்கை இருக்குன்னா பாபா மேல எனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்குவோம், அன்பும் இல்லைன்னு தான் அர்த்தம். பாபா எவ்வளோ அன்பு காட்டுறார், நமக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறாரு, இவ்வளோ அன்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்களே உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம நிறைய பேர் யோகி சகோதரர்கள் யோகி சகோதரிகளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாபாவுடைய அன்புல பாபாவுடைய ஞானத்துல இவ்வளோ கவர்ந்து இழுக்கப்பட்ட இத்தனை குழந்தைங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேவையில பார்க்கும்போது ஒருத்தருடைய நல்ல ஒரு உணர்வுகள் எனக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ஞானம் யோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் நம்மளை ரொம்ப உயர்வாக்கிடும். ஞானம் மற்றும் யோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா தியாகம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நடந்துட்டே இருக்கிறோம், நடக்கும்போது ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், அப்ப எங்கேயாவது உட்காந்துருவாங்க. அது போல நம்முடைய யாத்திரையில அந்த யோகம் இல்லை, ஞானம் இல்லைன்னா போக போக என்ன ஆயிடும்? களைப்படைச்சிரும். மனம் என்ற கால் களைப்படைஞ்சிரும். களைப்படைஞ்சோடனே உட்காந்துருவோம். உட்கார்றதுன்னா அர்த்தம் என்ன? பாபாவுடைய தாரணைகள், பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேவா, பாபாவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம், இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல நம்முடைய சுபாவங்கள் குழுல வரும்போது சந்தேகத்துக்கு உட்படும். ஒரு கேள்வி வரும், இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? கேள்வி வரும். வந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தேகம், ஒவ்வொரு விஷயத்திலும் பலகீனம், ஒவ்வொரு விஷயத்திலும் சம்ஸ்காரத்தினுடைய மோதல், அப்புறம் மாயாவினுடைய தோல்வி நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் நம்ம என்ன சொல்வோம்? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாபாவோட தாரணையெல்லாம், இதுக்கு நான் பேசாம லௌகிக்க வாழ்க்கைக்கே போயிடுறேனே அப்படின்னு தோன்றுது. காரணம் நம்பிக்கையில் பர்சன்டேஜ். சுய சோதனை பண்ணுங்க. நான் நஷ்ட மோகாவா இருக்கேனா, இல்ல எனக்கு கஷ்டம் வரும்போது லௌகீக சம்பந்திகளுடைய கவர்ச்சி எனக்கு ஏற்படுதா, சூக்ஷ்மமான மோகம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நாம இறந்துட்டோம்னா உலகம் செத்து போச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாபா நமக்கு எவ்வளோ ஞானம் கொடுக்குறாரு. எங்களெல்லாம் பாபா 14 வருஷம் பட்டியல வச்சிருந்தார். இந்த பாடத்தை பக்கா பண்ணியிருந்தார். எந்த சூழ்நிலையிலும் லௌகீக குடும்பத்தினுடைய நினைவு வராத அளவுக்கு பாபா வச்சிருந்தார்.
ஒரு நாள் கூட ஒரு எண்ணம் கூட வரல, இன்னைக்கு ஏன் உணவு இப்படி இருக்கு, என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டோம், என்ன பாபா கொடுத்தாரோ அதை உடுத்திக்கிட்டோம். சில நேரம் சாம்பார் சாதம், சில நேரம் காஞ்சி போன ரொட்டி, சில நேரம் பார்த்தா நெய் போட்டு அல்வா, எல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம சாப்பிடறதுக்காக வரலையே. நாம யோகிகள் இல்லையா? யோகிகளுக்கு உணவுகளினுடைய ஆசைகளோ உணவுகளுடைய விஷயமே இல்லையே நம்ம கிட்ட. தியாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாம செக் பண்ணணும். பாருங்க, ஒரு கிரிதர கோபாலுக்கு பின்னாடி மீராவால போக முடிஞ்சதுல. அந்த மீரா தன்னுடைய குடும்பத்தை விட்டாங்க, புகுந்த வீட்டை விட்டாங்க, மாளிகை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காவி உடை அடைஞ்சிட்டு போரும் கிரிதரா கிரிதரான்னு சொல்லி அவருடைய நினைவு போதையிலேயே அவங்க டான்ஸ் பண்ணாங்கல்ல. அவங்களுக்கு விஷமே கொடுத்தாலும் சரி, அவங்களுடைய கழுத்துல பாம்பே ஏறினாலும் சரி, ஆனா அவர்களை ஒன்றும் செய்ய முடியல அது. அப்ப பக்த மீரா ஒரு கிரிதர் கோபாலனுடைய நினைவுல உயிர் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம உயிர் தானம் கொடுத்த பாபாவுக்கு உயிர் கொடுக்க முடியாதா? இங்க பாபா ஒன்றும் நமக்கு விஷம் கொடுக்கலையே. பாபா நமக்கு ஞான அமிர்தத்துல கொடுக்குறாரு. பக்தியில நிறைய உதாரணங்கள் இருக்கு. எவ்வளோ பரீட்சைகள், அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை செக் பண்றதுக்கு எவ்வளவோ பரீட்சைகள் வந்ததா காமிச்சிருக்காங்க. இங்க பாபா நமக்கு நம்பிக்கை புத்தி தான் வெற்றியாளர்களுடைய அடையாளம் சொல்றாரு. அப்ப அதுக்கு போல டெஸ்ட் பேப்பரும் வரணும். இறந்து போறதுன்னா இறந்து போறதுதான், திரும்பி உயிர் வரக்கூடாது. முடிவு பண்ணிடணும். என்னால பாபா சொல்லக்கூடியதை தாரணை பண்ண முடியுமா? அவ்வளவு சக்தி இருக்கா? தனக்கு தானே ஜட்ஜ் பண்ணணும், தனக்கு தானே கேட்கணும். பின்னாடி பச்சாத்தாபப்படக்கூடாது இல்லையா? நம்ம உறுதிமொழி செய்யணும். பாபா, நான் உங்களுடைய பக்கா யோகி குழந்தை, தூய்மையான குழந்தை, தூய்மையாதான் இருப்பேன். அவ்வளோ தூய்மையினுடைய தாரணை உள்ளத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும். எப்போ இந்த உறுதிமொழி உறுதியா இருக்கோ அப்ப பாபா கிட்ட இருந்து நமக்கு 100% ஆசீர்வாதங்கள் கிடைச்சிடும். ஏன்னா ஹாஞ்சி சரி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆக்ஞாக்காரி குழந்தைகள், கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே இருக்கும். நாம எப்போதுமே கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். மற்றபடி நியமங்கள், மரியாதைகள், பாபா எவ்வளோ மரியாதைகள் கொடுத்திருக்கார். இவைகள் எல்லாமே வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள். இந்த அலங்காரங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற்றம் அடைய செய்யும். நமக்கு அந்த ஆன்மீக போதை இருக்கணும். நான் கோபி ஆத்மா, நான் தான் பக்கா யோகி, தபஸ்வி, தியாகி, வைராகி. இந்த உணர்வு நமக்கு ஏற்படும். நமக்கு நாம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சேவாதாரியா, இல்ல எனக்கு யார் மேலேயாவது பொறாம வருதா, இல்ல உலகத்தினுடைய ஆசைகள் இருக்கா, என்னுடைய புத்தி வெளியில போகுதா, நான் நஷ்ட மோகாவா இருக்கேனா, உள்நோக்கு முகமா என்னால போக முடியுதா, செக் பண்ணணும். தனக்குத்தானே நம்ம கேட்கணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நாம சுயத்தை சோதனை பண்றோம், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேல நமக்கு கவனம் வர ஆரம்பிக்குது. கவனத்தின் ஆதாரத்தில் மாற்றங்கள் சுலபமாக இருக்கின்றன. பாபா யோகத்துக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதே என்ன? சாந்தியா இருங்க, அமைதியினுடைய சக்தியை நீங்க சேமிப்பு பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா. அப்போ நாம அமைதி சக்தியை நமக்குள்ள கொண்டு வரதான் தபஸ்யா, நினைவில் மூழ்க முடியும். அப்போ நம்ம சாந்தியினுடைய அனுபவத்தை செய்யறதுக்கு நம்ம அஷரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்யணும். நம்முடைய மனதில் எண்ணங்களை விகல்பமாக இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ணங்களை நாம தானே உருவாக்குறோம், நாம தானே ஆவாங்கன் பண்றோம். அப்ப நம்முடைய புத்தியோகத்தை ஒரு பாபா கிட்ட நிலைநிறுத்தணும். அப்பதான் நான் தபஸ்வி, தியாகி ஆனா அடுத்த தபஸ்வி ஆகணும் இல்லையா? அப்ப தபஸ்வினா இயற்கையினுடைய கவர்ச்சி, ஸ்தூல சாதனங்களுடைய கவர்ச்சி, இவைகளிலிருந்தெல்லாம் நான் அப்பாற்பட்டு கடந்து அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய கவர்ச்சியில் நான் மூழ்கி இருக்க வேண்டும். சப்தத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம செல்லணும். எந்த அளவுக்கு அமைதியினுடைய சக்தியை நமக்குள்ள நிறைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மூலம் நிறைய சேவா நடக்கும், உலகத்துக்கே நன்மை நடக்கும். ஏன்னா தபஸ்விகள் மூலம்தான் உலகத்துக்கே நன்மை நடக்கும் என்பது உலக நியதி. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பா, சூக்ஷ்ம எண்ணங்கள், நாம தான் லைட் மைட் உலகத்துக்கு கொடுக்க முடியும். அமைதியினுடைய சக்தியை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நிறைக்கணும். அதுக்கு சூக்ஷ்மமா நம்மளை நாமளே சோதனை செய்யணும்.
பாபா நமக்கு ரொம்ப இனிமையான படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கின்றார். குழந்தைகள் அமைதியாக அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக ஷரீர உணர்விலிருந்து விடுபட வேண்டும். ஷரீர உணர்விலிருந்து விடுபட நாம் ஒரு பக்கா தபஸ்வியாக ஆகிவிடுவோம். அப்படி ஒரு டீப் சைலன்ஸ்ல இருக்கணும். அந்த சைலன்ஸ்ல எந்த விதமான பயமோ கேள்விகளோ விகார உணர்வுகளோ எதுவுமே வெளிப்படக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த அமைதியில சுகம் இருக்கணும். பாபாவுடைய நினைவினுடைய சுகம், அந்த அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தபஸ்வியா நம்ம ஆகிறோம். எந்த அளவுக்கு நம்ம தியாகி தபஸ்வி ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சேவா ரொம்ப விஸ்தாரமா இருக்கும். அந்த சேவையில வெற்றி கூட ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே பாபா மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, நம்பிக்கை, சுயத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள மாற்றம் ஏற்படுதாங்கிறத நம்ம அடிக்கடி சோதனை பண்ணணும். ஞானத்தினுடைய ஆதாரத்துல தான் யோகா இருக்கு. ஞானம் யோகத்தினுடைய ஆதாரத்துல தான் சேவா இருக்கு. இந்த ஞானம் யோகத்துக்கு பாபா மேல நமக்கு உண்மையான அன்பு இருக்கணும். இதனுடைய ஆதாரத்துலதான் பிராமண வாழ்க்கையே இருக்கு. நாம எல்லாருமே பிராமணர்கள். பிராமணர்களுடைய வாழ்க்கை தியாகம், தபஸ்யா நிறைந்த வாழ்க்கை தான். ஓம் சாந்தி.